வெல்கம் டு பாலாமலர் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாஸ்தா தான் செய்ய போறோம். அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். 100 கிராம் வேக வச்ச பாஸ்தா, 2 வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமா சோம்பு, 4-5 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இந்த அஞ்சையும் நம்ம மிக்சியில் அடிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை பேஸ்ட்டு அரைச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா வெங்காயம், இதை நம்ம எடுத்து வதக்கிடலாம். வெங்காயம் போட்டதுக்கு அப்புறமா அது நல்லா முறுமுறுன்னு வர அளவுக்கு நம்ம வதக்கணும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரையும் நம்ம வதக்கணும். இப்போ லைட்டா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சால்ட் இல்லாட்டி கல்லுப்பே போட்டுங்க. ஆனால் கல்லுப்பு தான் நல்லது, ஸோ அதனால நான் கல் உப்பு போட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதை நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம உருகி வச்சிருந்த கருவேப்பிலையை போட்டு நல்லா சட்டன்னு வதக்கிடலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா வதக்கி மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம நல்லா வதக்கணும். நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு தடவை வதக்குவோம். அடி பிடிக்காம நல்லா வதக்கணும். இப்போ இது கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி தேவையான அளவு. இந்த மாதிரி பாஸ்தா செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு
நம்ம பார்த்துட்டு சூப்பராக இருந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னாக்க பாஸ்தா நம்ம வேக வச்சு வச்சிருந்தோம் இல்லையா 100 கிராம், நம்ம அதை வந்து இதில் சேர்த்துடணும். பாஸ்தா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துங்க. இப்போ நம்ம வேக வச்சிருந்த பாஸ்தாவை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். பாஸ்தா நான் வந்து இன்னைக்கு 3 டைப்பாக நான் எடுத்துருக்கேன். ஒன்று ரோல் பாஸ்தா, இன்னொன்று சங்கு பாஸ்தா, இன்னொன்று டியூப் பாஸ்தா. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் கிண்டிட்டு இந்த மசாலா வந்து அந்த பாஸ்தாவில் இறங்குற அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். இப்போ இது கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்சம் அந்த மசாலாலாம் நல்லா இறங்கி பாஸ்தா ரெடி ஆகட்டும். இப்போ பாஸ்தா ரெடி ஆயிட்டு புதினா மல்லித்தலை போட்டு இறக்கிக்கணும். நல்லா வதக்கிக்கணும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க.